என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக உன்னுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தும். அதே நேரம் உனக்குள் பல விஷயங்களை அது என்னவென்று கேள்வியும் கேட்கும். ஏனென்றால் இந்த தாயானவள் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு இந்த வராகி நான் உனக்கென துணை இருக்கும் இந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தது என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒரு பெண் தெய்வம் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இவரையும் வணங்கினால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்ற உண்மையை தெரிந்து கொண்ட இந்த வராகி என் பிள்ளையிடத்தில் உடனடியாக இதனை சொல்லிவிட வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை தேடி வருவது என்னவென்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கான காலம் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நமக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்காக துணையிருந்து ஒரு விஷயத்தை சொல்லும் இந்த நேரம் நீ எல்லாவற்றையும் உன் மனதிற்குள் பூட்டி மறைக்காமல் இதை என்னவென்று வெளிப்படையாக நீ புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காதே. இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னை வாழ வைக்க நான் எப்பொழுதும் பல முயற்சிகளை செய்து கொண்டிருப்பது போல என் பிள்ளை நீயும் எனக்கு கொடுக்கின்ற அந்த ஒத்துழைப்பு உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக்கி கொடுக்க தயாராகி விட்டது என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ விரும்புகின்ற எல்லாவற்றிலும் நான் முன்னின்று உனக்கு அத்தனையையும் நடத்தி தருவேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் உணரும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை இனிக்கும் அல்லவா? நாம் ஒவ்வொரு தெய்வங்களையும் தேடிச் சொல்லி கொண்டிருக்கின்ற காலம் போய் நம்மை தேடி ஒரு தெய்வம் வருகிறது என்றால் அதை நாம் மதிக்காமல் சென்றுவிடக்கூடாது. ஒரு பெண் தெய்வம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இவர்களை நீ கண்டும் காணாமல் செல்கிறாயா, அல்லது இவர்கள் வருகிறார்கள் என்பதை அறியாமல் செல்கிறாயா என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாமும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறக்காது. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணினாலும் அவை எல்லாமுமே உன்னை இனி முழுமையான மன வலிமைப்படுத்த தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான். அதே நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுப்பது எல்லாமும் நம்மை சந்தோஷமாக வாழ வைக்கத்தான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு
எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். எதையும் நினைத்து என் பிள்ளை நீ மனதில் வேதனைகளை தூக்கி சுமக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இதுவரையிலும் உனக்கு நான் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா? உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறதல்லவா? அதுபோலத்தான் இந்த விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமையடைய செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்து விடாது. எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இல்லை என்று சொல்லிவிட முடியாது. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் உனக்கு நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை முழுமைப்படுத்த வேண்டும். நீ எண்ணியது எல்லாமும் இனி உன்னுடைய எண்ணங்களை முழுக்க முழுக்க உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முழுக்க முழுக்க என் பிள்ளையின் வாழ்க்கையில் என் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாமும் சரியாக நான் உனக்கு சொல்லித் தருவேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன விரும்புகிறாயோ அதை அத்தனையையும் நான் உனக்கே என்று சரியாக உருவாக்கி கொடுப்பேன். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை கவனத்தில் கொள்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி வருகின்ற தெய்வங்களை நாம் மறந்து விடுகின்றோம். நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடுகின்றோம். இதை எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளும் ஒரு மிகப்பெரிய அதிசயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக உருவாக வேண்டும் என்பதுதான் உண்மை. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ வருந்தக்கூடாது. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகத்தான் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். உனக்கான நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டி நான் வரக்கூடிய இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த இந்த விஷயங்கள் இனி எந்த நாளும் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் ஒவ்வொரு முறை சந்திக்கும் பொழுதும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை நான் தூசி தட்டிதான் பார்க்கிறேன். ஏனென்றால் போன தடவை உனக்குள் இருந்த எண்ணங்களும் இந்த தடவை உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்களும் எத்தனை மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்திருக்கிறது என்பதனை நானும் பார்க்கத்தான் விரும்புகின்றேன். உனக்குள் எத்தனை விஷயங்களை இவை எல்லாமும் தருகிறது என்பதனை நானும் பார்க்கத்தான் விரும்புகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்தும் இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் சரியாக உணர்ந்திட வேண்டும். எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எண்ணி பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாமல் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளைக்கென்று நான் கொடுத்திருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தி இருக்கிறதல்லவா? உன்னை இந்த வாழ்க்கையில் வலிமைப்படுத்தி இருக்கிறதல்லவா? அது போதும். இனி எதற்கும் அஞ்சாது என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ சரியானதொரு நிலையில் வாழ்ந்து காட்டும்படி நான் உனக்கு தருகின்ற இந்த நம்பிக்கை உன்னை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பங்கள் இனி நீ நினைத்தது போல உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன வேண்டும் என்று நீ நினைத்திருந்தாலும் இனி எந்த நாளும் என் குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் உன்னை முழுமைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு முறைதான், அதையும் நாம் சரியாக வாழ்ந்துவிட வேண்டும். இந்த தெய்வம் நமக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. இத்தனை காலமும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டு அடையக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சரி எது தவறு எது என்று என் குழந்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொண்டாலே அது போதும். இத்தனை நாளும் அம்மா சொன்ன பல விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து கேட்ட என் பிள்ளை, இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த பெண் தெய்வத்தையும் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாகிவிடும் என்ற உன்னுடைய எண்ணம் உன்னை நிச்சயமாக இனியும் வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னோடு உனக்கு நான் உறுதுணையாக இருப்பது எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை மன வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களும் அற்புதங்களும் உன்னை எப்பொழுதும் பேரானந்தத்தை கொடுத்து மன நிம்மதியோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ கடந்து வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு எந்த நாளும் மனத்தெளிவை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் போதும். இனி இதையெல்லாமும் தாண்டி நீ வாழ்ந்திடுவாய். இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எது சரி எது தவறு என்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள். எதையுமே என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு மன நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. உனக்கு கிடைக்காத விஷயங்களும் கிடைக்கும். என் பிள்ளையே, நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கை ஒன்றுதான் நம்மை நிறைவாக வாழச் சொல்லும் மிகப்பெரிய விஷயங்கள் அல்லவா? அப்படித்தான் இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகச் சரியான ஒரு வெற்றியை உனக்கு தர தயாராகிவிட்டது. உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் தெய்வமானது அவ்வளவு சாதாரணமான தெய்வம் அல்ல. என் குழந்தையே, இந்த பெண் தெய்வம் நான் எப்படி காட்டு பன்றியின் ரூபத்தை கொண்டிருக்கிறேனோ அதுபோல இவள் சிங்க முகத்தை உடையவள், அந்த பிரத்யங்கரா தேவி. என் குழந்தையே, நீ எத்தனை பேரையோ எண்ணி இருக்கலாம். ஆனால் உன் அம்மா ஒன்றை சொல்கிறேன், அதை புரிந்து கொள். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு இருக்கும் பொழுது, அந்த நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது, எல்லாமும் ஒவ்வொன்றாக உன்னை தொடர்ந்து வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள்
இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது என்பதுதான் அர்த்தம். உன்னை சுற்றி வரக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நல்லதை கொடுக்கப் போகிறது என்பதுதான் அர்த்தம். எந்த இடத்திலும் நம்மை தேடி ஒரு தெய்வம் வந்துவிட்ட பிறகு ஒருபோதும் நாம் அவர்களை விட்டுவிடக்கூடாது. அந்த தெய்வத்தை நாம் எந்த நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது. நல்லதும் உண்மைகளும் நமக்கு நடக்கும் பொழுது நமக்கு வேண்டியது எல்லாமும் நம்மை தேடி வருவதை எந்த நாளும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடப்பதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய். இது ஒவ்வொன்றும் உனக்கு எப்பொழுதும் ஒரு நிறைவான விஷயங்களை எடுத்துச் சொல்வது போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக இது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த பெண் தெய்வம், இந்த பிரத்யங்கரா தேவி, இவரினுடைய அன்பை பெறுவது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. இது உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதை நீ சரியாக உன் வாழ்க்கை என்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு நன்மை என்று நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ இனிமேலாவது கவனத்தில் கொண்டால் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயின் அரவணைப்பு ஒன்று போதும், நான் அதை கொண்டு இந்த வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன் என்று நீ சொன்னாயல்லவா, அதைத்தான் உன் அம்மா நானும் சொல்கின்றேன். என்னை நீ மனதில் நினைப்பது போல அந்த பிரத்யங்கரா தேவியையும் நீ மனதார நினைத்து விட்டால் போதும். ஒருவேளை நான் அவர்களை ஏற்கனவே நினைக்கிறேன் தாயே என்று சொல்வாயானால் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம்தான். உனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை இருக்கிறது. இவர்களின் அன்பு உனக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கிறது என்றால் இனி வேறு எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க வேண்டாம். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடந்து உன்னை வாழ வைப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய். நீ யோசிப்பது போல உனக்கு எல்லாமும் பல நிறைவான புரிதல்களை எப்பொழுதுமே எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான உண்மைகளை நான் எப்பொழுதும் சரியாக எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு வாழத் தொடங்க வேண்டும். மன மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எதை நடத்துவதாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு புரியும்படி இந்த வராகி சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் மனதில் கொண்டு இனி உனக்கான நன்மைகளை பெறுவதற்கு நீ தயாராகிவிடு. எப்பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் சிறக்கட்டும். உன்னுடைய ஆசைகள் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கட்டும். அத்தனையிலும் முன்னின்று என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டினால் அது போதும். வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை என்பதுதான் உண்மை. இனி எந்த ஒரு விஷயங்களை பற்றி சிந்தித்தும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ள வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். இப்படி சிங்கமுகத்தை உடையவள் உனக்கு இந்த வாழ்க்கையில் உறுதுணையாக நிற்க உன்னை தேடி வருகின்ற பொழுது நீ தெரியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதனால்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை சொல்ல வந்து இப்பொழுது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்.
உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை இனிமேல் வலிமைப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். நல்லது நடக்க வேண்டி நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தட்டும். என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.